ஏக்கோ, நாளைக்கு பேஷன் ஷோக்கு போகணும்னு சொல்லிட்டு போனே, என்ன துணிமணி போட போறியோ? ஏடி நெட்டவள்ளி, எனக்கு ஆடெல்லாம் தெரியாது பாத்துக்க. நீ வேணா ஆடு, நான் வந்து வேடிக்கை வேணா பாத்துட்டு வரேன். திங்கறதுக்கு வேணா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். என் நெட்டவள்ளி, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? எங்கள் அம்மா இருக்க சைஸுக்கு இது என்னத்தை போய் ஆட்டத்தை போட போகுது சொல்லு பார்ப்போம். எனக்கு தெரியாது. அக்காக்குள்ள நிறைய திறமைகள்லாம் ஒளிஞ்சு கிடக்கு, பார்த்துக்கிடுங்க. நான் எப்படி வெளியே கொண்டு வரேன்னு மட்டும் பாருவேன். இதுக்கு தனியாக கிளாஸ் எல்லாம் போய் கற்றுக்க தேவையில்லை, பார்த்துக்கிடுங்க. இந்த பூச்சியெல்லாம் நம்ம புடவைக்குள்ளே போயிடுச்சுன்னா கையை காலை தூக்கி தூக்கி ஆடுவோம் பாருங்க, கீழே விழுவுறதுக்கு. அது போல் ஆட வேண்டியது தான். இப்படி கையை காலை தூக்கி ஆடுறதுக்கு பேர் தான் டிஸ்கோ டான்ஸு. அப்படி தான் சொல்லுதா? நான் டிவியிலலாம் பார்த்தது இல்லையா? ஐயோ ஒன்று பண்ணுங்க, அங்கே வந்து ஸ்டேஜில் 4 பேர் முன்னாடி மானத்தை வாங்காமல் இருந்தால் சரி. எல்லா பொம்பளைங்களும் நம்ம ஊரில் போராளுங்களாம், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தராங்களாம், ஒருத்தராக தான் ஆட விடுறாங்களாம். நீங்கள் நாளைக்கு ஆடலைன்னா அப்புறம் உங்களுக்கு அவமானமாக போயிடும், பார்த்துக்கிடுங்க. நீங்கள் நாளைக்கு ஆடியே ஆகணும். என்னடி சொல்லுது? எல்லா பொம்பளையும் ஆடுறாளுவலா? அப்படின்னா நாளைக்கு ஒரு ஆட்டத்தை போட்டுற வேண்டியதுதான். சரிக்கா, நான் வாரேன். நாளைக்கு ஸ்டேஜ்